வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அமலா ராஜேந்திரன். சீர்காழியில் 2 நாட்களாக பொதுமக்களை கடித்து அச்சுறுத்தி வந்த குரங்கு பிடிபட்டது. இது தொடர்பாக எமது சீர்காழி செய்தியாளர் பிரசன்னாவிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். பிரசன்னா, அந்த பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த குரங்கு எப்படி பிடிபட்டது? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, நாகை மாவட்டம் சிறையிலே தென்னல்குடி பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக ஒரு ஒற்றை குரங்கு ஒரு தெருவில் கன்னிக்கோயில் என்ற தெருவில் புகுந்து அந்த பகுதியில் உள்ள பகுதி மக்கள் அச்சுறுத்தி கடித்து பயங்கரமா அச்சுறுத்தி பயங்கர காயங்களையும் ஏற்படுத்தி வந்தது. தற்போது அந்த குரங்கு பிடிபட்டுள்ளது. அதாவது நாகை மாவட்டம் சீராய் அருகே தென்னல்குடி கன்னிக்கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வந்த குரங்கு ஒன்று எதிரில் வருபவர்களை கடித்து தொடங்கியுள்ளது. அதை தொடர்ந்து அந்த ஒற்றை குரங்கு வீடுகளில் புகுந்து பொருட்களை நாசப்படுத்தியதுடன் அங்கிருக்கும் முதியவர்களையும் குழந்தைகளையும் கடித்து காயப்படுத்தி வந்தது. குறிப்பாக அந்த அப்பகுதியில் உள்ள பூமால் என்ற மூதாட்டி குரங்கு கடித்ததில் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட முடியாமல் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார். மேலும் அந்த குரங்கு வளர்ப்பு பிராணிகள் கால்நடைகளை கடித்து காயப்படுத்தி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். உறைந்து வந்தனர். குரங்கை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் நாகை மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதியில் முகாமிட்டு அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு தீவிர முயற்சியில் ஈடுபட்டாங்க. குரங்கை பிடிக்கிறதுக்கு கூண்டு வச்சோம், அது மட்டும் இல்லாம வலைகள் மூலம் பிடிக்கிறதுக்கு தீவிர முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனா அந்த குரங்கு அந்த வலையிலே சிக்காம கிட்டத்தட்ட ஒரு வார காலமா சிக்காமலே இருந்து வந்தது. இந்த திடீர்னு இந்த குரங்கு இன்னைக்கு என்ன செஞ்சதுனாக்க, அதாவது தீவிர வனத்துறையினர் 2 குழுக்களை அதாவது நாகை மாவட்டத்தினுடைய வன அலுவலர் நாகா சதீஷ் கிடிஜாலா உத்தரவின் பேர்ல கோரிக்கையின் பேர்ல வனத்துறையினர் 2 குழுக்களா பிரிஞ்சு மயக்க ஊசி திருத்தி பிடிக்கிறதா முடிவு எடுத்திருந்தாங்க. நேற்றிலிருந்து இன்னைய வரைக்கும் அந்த 2 குழுக்களுமே இந்த பகுதியில குரங்கை பிடிக்கிறதுக்கு தீவிர முயற்சியில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு அது மீது அந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு வேட்டும் போது மணிமாறன் என்பவர் வீட்டுக்குள்ள போய் அந்த குரங்கு உள்ளார போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த குரங்கின் உடம்புல மயக்க ஊசி செலுத்தப்பட்டதுனால அந்த வீட்டில் இருந்த குரங்கை அந்த வனத்துறையினர் பக்குவமா அந்த பிடிச்சு தற்போது பகுதியில் உள்ள கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. ஆமாங்களா பிரசன்னா, பிடிபட்ட அந்த குரங்கை அவர்கள் எங்கு எடுத்து சென்று விட இருக்கிறார்கள்? மேலும் இது போன்ற குரங்கு தொந்தரவுகள் அந்த பகுதி மக்களுக்கு வராமல் இருக்குமா? அதாவது இந்த பகுதியில அச்சுறுத்தி வந்த குரங்கை தற்போது கூண்டில் அடைக்கப்பட்டு ஒரத்தநாடி, அதாவது மலை பிரதேச பகுதிகளை கொண்டு விடுறதாகவும் வனத்துறை வன அலுவலர் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில அருகே சூரகாடு என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் அதிக அளவில் குரங்குகள் உள்ளன. அந்த குரங்குகள் இந்த பகுதியில மிகவும் அச்சுறுத்தா இருக்கும் வகையில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேணும்னு இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா. சீர்காழி பகுதியை அச்சுறுத்தி வந்த ஒற்றை குரங்கு பிடிபட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்டோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா. கொஞ்சம்